அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அது ஒரு புத்தகம் மட்டும் இல்லாமல், அந்த புத்தகம் படிக்கும் பொழுது இன்னொரு புத்தகத்தோட ரெஃபரன்ஸ் கிடைச்சது. அந்த படித்த அனுபவம், அதுக்கப்புறம் அதன் மூலமாக ஒரு படத்தோட பார்த்த அனுபவம், இந்த மாதிரி 3 புள்ளிகளை இணைக்கக்கூடிய தருணமாக இருந்துச்சு. அந்த புத்தகத்தோட பேர் பேய் கதைகளும் தேவதை கதைகளும், ஜெயமோகன் எழுதிய புத்தகம். எப்பயும் புக்ஸ் எக்ஸிபிஷன் இந்த மாதிரி போகும்போது ஆன்மீகம், தத்துவம், உளவியல், பயண சம்பந்தமான புத்தகம் இந்த மாதிரி தேடி படிப்பது வழக்கம். அப்படி போகும்போது இந்த புத்தகம் எனக்கு அந்த அட்டைப்படம் பார்த்தோன்னே இந்த கேட்டகரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு பேய் கதையை பற்றி பேசலாம் வாங்க. பேய் கதைகளும் தேவதை கதைகளும். இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாளாக ஒரு புத்தகம் படிக்கும் பொழுது அது சம்பந்தமான நினைவுகள் எனக்கு எப்படிலாம் இருக்குங்கிறத எனக்கு யோசிக்கணும்னு தோணுது. அந்த வகையில் பேயினாலே ஒரு பயம். ஸோ இந்த பயம் எங்கேருந்து எனக்கு நினைவு தெரிந்து வந்தது அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது, நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் பொழுது எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி வீட்டுக்கு விடுமுறைக்கு நான் போகிறேன். அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பூனை என் மேலே விழுந்துருது. அப்போ இருந்து எனக்கு பூனைனாலே பயம். அப்போல்லாம் அன்றைக்கி நைட்டு பயந்து மறுநாள் என்னை கூப்பிட்டு போய் மந்திரிக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அந்த ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் ஸ்கூல் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த ஏரியாவில் அவ்வளோவா வீடுகள் இருக்காது. ஒரு குளம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விளைச்சல் நிலம் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை தாண்டும்போது பார்த்திங்கன்னா, அந்த காற்றோட சத்தம் நல்லாவே கேட்கும். ஒரு அமைதியில் அந்த காற்றோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது ஒரு வகையான ஒரு பய உணர்வை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறையா கற்பனை கதைகளையும் அங்கே சொல்லுவாங்க. ஒரு நாள் அந்த பள்ளி ஆண்டு விழா முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அந்த பக்கம்தான் வரணும். கொஞ்சம் தனிமையில் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அந்த ஆலமரத்தை கடக்கும் பொழுது பயத்தின் உச்சக்கட்டத்துக்கு போனேன். அந்த ஞாபகம் இருக்குது. இது மாதிரி நிறையா பயந்த ஞாபகங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா, நிறையா பேய் படங்கள் பார்த்தும் அதுக்கப்புறம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் போய் ஒரு ரூமில் போய் லைட்டு போட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு பயந்துட்டு அப்படியே தூங்கின ஞாபகங்கள் இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தில் ஒரு கதை இருந்தது. இன்னி எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்த ஒரு 4-5 வாரத்துக்கு இந்த புத்தகத்தின் படித்த கதையின் மூலமாக எனக்கு ஒரு சில படங்கள் ஞாபகம் வந்தது. அதை பற்றியும் பேசலான்னு தோணுது. ஸோ அந்த வகையில் இந்த பேய் கதைகளும் தேவதையும் கதைகளில் 10 கதைகள் இருந்தது. அதில் ஒரு கதை தான் தம்பி. அந்த கதையோட பெயர் தம்பி. இந்த கதையில் பார்த்திங்கன்னா, சரவணன் சொல்லி ஒரு இளைஞன் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. அப்படி அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை டாக்டர்கிட்ட ஒரு பிரச்சனையை முன் வைப்பார். அந்த முன்வைக்கிற அந்த சிச்சுவேஷனே சூப்பராக இருக்கும். படிக்கும்போது நல்லா இருந்தது. அது என்னென்னா, அவர் ஒரு நாள் ஒரு படம் பார்த்துட்டு செகண்ட் ஷோ முடிச்சுட்டு ரிட்டன் வராரு. அது என்ன படங்கிறதையும் ஜெயமோகன் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். என்னென்னா, த பியூட்டிஃபுல் மைண்டு. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு செகண்ட் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா வீட்டு பக்கத்தில் வரும்பொழுது ஒரு உருவம் நின்று அவரை பார்க்குற மாதிரி தெரியும் அவருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரி ஒரு பேனிக் ஆகிடும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. கொஞ்சம் கிட்ட நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா அது
ஒரு மரத்தோட நிழல். அதுக்கப்புறம் தான் தெரியும். சரி, ஓகே. இது வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு அடுத்து போயிட்டுருக்கும்பொழுது, ஒரு நாய் பயங்கரமா குலைக்கும். ஒரு அதே மாரி ஒரு உருவம் நிக்கிற அந்த நிழல் தெரியும். அத பார்த்து நாய் குரைக்கும். இன்னும் அவருக்கு வந்து பேனிக் ஆயிடும். திரும்ப வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம் கட்டில்ல உட்காந்துருக்கும்போது, பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். இவருக்கு ரொம்ப பயம் வந்துரும். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிருவாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா, அந்த இது ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாரி உணர்வு இருக்காது. இது மாரி அடிக்கடி இவருக்கு ஆயிட்டே இருக்கும். ஒரு நாளு வாசல் படி பக்கத்துல ஒரு உருவம் தெரியும். கிட்ட போய் பார்க்கும்போது ஒண்ணும் இருக்காது. ஆ அதே மாரி இவருக்கு இந்த உருவம் தெரியிற மாரியே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அத உணர்ற மாரி ஒரு தருணங்கள்லாம் வரும். எப்படின்னா, ஆ ஒருத்தர் ஒரு நாள் வந்து ஹோட்டல்ல போய் உட்காந்துருப்பாப்படி. "உங்க 2 பேத்துக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி வெயிட்டர் கேட்பாரு. "இல்ல, நான் ஒருத்தன் தானே உட்காந்துருக்கேன்னு" சொல்லி இந்த சரவணன் சொல்லும்போது, "இல்ல, கை கழுவிட்டு வந்தாரே ஒருத்தரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்பாரு. ஸோ இந்த மாரி தருணங்கள்லாம் கடந்து போகும்போது, இவருக்கு இன்னும் ரொம்ப பயம் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் அது தெரியுது. அப்ப அது உண்மதான, யாரோ ஒரு உருவம் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அவருக்கு. இது நாளம் ஆக ஆக வந்து அதிகமாகும். இன்னும் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த உருவம் வந்து அ உணர்வு மட்டும் இல்லாம, அது வந்து தொடுற மாரியும், தனக்குள்ள இருக்கிற மாரியும், கிட்டத்தட்ட பக்கத்துல நெருங்கி இருக்கிற மாரியும், அது நாளடைவுல அது அதிகமாயிட்டே வரும். கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, அதோட குரல் கேட்க ஆரம்பிச்சுரும். அந்த குரல் வந்து இவருக்கு நல்லாவே கேட்க ஆரம்பிச்சுரும். அப்ப வந்து டாக்டர் வந்து கேட்பாரு, "என்ன மாரி குரல்?" அப்படின்னோனே, "தம்பி, தம்பி" அப்படிங்கிறத வந்து "ம்பி" அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி ஒரு குரல் கேட்கும். இத கேட்ட உடனே டாக்டர் வந்து ஒரு இத யோசிப்பாரு. ஒரு வகையான உளவியல் பிரச்சனை பத்தியான ஒரு பேர வந்து உச்சரிப்பாரு. இது இந்த டிசீஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த டிசீஸ் பேரு வந்து ஸ்கிட்சோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம் ஆனா இவருக்கு ஒரு டவுட் வரும். இன்னும் இன்ட்ராக்ஷன் போய்க்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். கதை அப்படியே போயிட்டே இருக்கும். நாளடைவில அவருக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத உணருவாரு. அப்ப வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "இது வந்து ஒரு வகையான உளவியல் நோய் தான். உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ளாஷ்பேக் என்னங்கிறத சொல்லுங்க." அப்படிங்கும்போது தான் பின்னாடி தெரியும். என்னன்னா, சரவணனுக்கு வந்து ஒரு அண்ணன் இருந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு வகையான அம் ஒரு மனப்பிறழ்வு இருக்கிற ஒரு குழந்தை மாரி இருப்பாரு. அவர் உருவமும் ரொம்ப மோசமா இருக்கும். அவர்கிட்ட போனாலே ஒரு ஏதோ புண்ணோட வாசனை அடிக்கிற மாரி அந்த மாரி இருக்கும். அதனால அந்த குழந்தை பருவத்தில வந்து தன் அண்ணன வந்து வெறுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் கூட இருந்தாலே அவாய்ட் பண்ணுவாரு. ஆனா, அவங்க அண்ணன் வந்து தம்பி, தம்பின்னு சொல்லிட்டு அந்த உலர்ற வாயில அந்த இத வச்சுட்டு அந்த ஒரு பாசத்தோட அவர்கிட்ட வருவாரு அந்த உருவத்தோட. அ அ சரியா பேசவும் முடியாது. தம்பிகிட்ட வருவாப்படி. இத இவரு அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அ உச்சகட்டமாயிட்டு அவர வந்து கிணத்துல இவர் தள்ளி விட்டுருப்பாரு. ஸோ, அதுல இறந்துருவாரு அண்ணன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது இது வந்து இவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிரும். கொஞ்ச நாள்ல அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க, வருத்தத்திலேயே. இந்த ஒரு உணர்வு வந்து இவரோட ஆழ் மனதில இருந்திருக்கும். அது நாளடைவுல தம்பியோட உருவமா வந்து வெளிப்படும் சரவணனுக்கு. இதுதான் உண்மைங்கிறத வந்து டாக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாரு. ஒரு நாள் வந்து அவருக்கு அதிகமான அந்த பிரச்சனை வரும்பொழுது என்ன சொல்லுவாருன்னா, "இல்ல, நீங்க அவர வந்து வெறுக்காதீங்க. அவர் வரும்போது அந்த உணர்வ வந்து நீங்க நல்லா இருக்குங்கிற மாரி, அவர வந்து அன்பு செலுத்துற மாரி நீங்க ஃபீல் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அது என்னால பண்ண முடியாது டாக்டர். என்னால நெனச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னால பண்ண முடியாது. அன்பா இருக்க முடியாது." "இல்ல, நீங்க முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கன்னோனே" கொஞ்ச நாள்ல அது கொஞ்சம் கம்மியாற மாரி ஃபீலா இருக்கும். ஒரு டைம் வந்து திடீர்னு பார்த்தா ரொம்ப அதிகமாகி ஃபிக்ஸா அந்த மாரி ஆயிடும். என்னால முடியாது. என்ன பண்ணாலும் அவன என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னோனே, திடீர்னு ஃபிக்ஸ் அதிகமாகி டக்குன்னு சரவணன் இறந்தே போயிடுவாரு. ஸோ இதுக்கப்புறம்
அந்த கதையில என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு சீன் தான் இருக்கும். நர்ஸ்ட்ட சொல்லி அவங்க சரவணோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு, போய் பக்கத்தில இருக்க ஹேண்ட் வாஷ்ல வந்து அந்த வாஷ் பேஷன்ல வந்து கைய கழுவிட்டு டவல்ல துடைக்கும் பொழுது, அந்த தம்பி, அம்பி அப்படிங்கிற அந்த சத்தம் வந்து இவர் உடம்புல உலுக்கி கேட்குற மாரி இருக்கும். அதோட அந்த கதை முடியும். இந்த கதைய வந்து படிச்சு முடிக்கும் பொழுது, இது வந்து ஒரு பேய் கதை மாரி ஆரம்பிச்சாலும், ஆனா இது வந்து ஒரு நோயோட அ வ் நோய் தன்மையினால வர உணர்வு தான் அப்படிங்கிறத இதில சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த கடைசியா அந்த கதை முடியும்போது, அந்த சத்தம் வந்து டாக்டருக்கும் கேட்டது அப்படிங்கம்போது, எப்படி எடுத்துக்கணுங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து ஒரு பேய் கதையா நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல இவர ரிசர்ச் பண்ண போயி, அந்த ஒரு உள்ளுணர்வு வந்து இவருக்கு டாக்டருக்கே வந்துருச்சாங்கிறத வந்து நம்ம தான் ப்ரெடிக்ட் பண்ற மாரி இருக்கு. அ நல்லா இருந்தது கதை. இந்த கதையோட படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்த சரவணன் அந்த கேரக்டர் மொத ஒரு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு செகண்ட் ஷோ முடிச்சுட்டு வருவாரு. அந்த படத்தோட பேர் வந்து த பியூட்டிஃபுல் மைண்ட். இந்த படத்த நெறையா பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது ரொம்ப ஃபேமஸான படம். IMDbல அதிகமான ரேட்டிங் வாங்குன படம். ஸோ இந்த படம் நானும் பார்த்துருக்கேன். இந்த கதையும் இந்த இந்த நம்ம படிச்ச இந்த தம்பி கதையும் கிட்டத்தட்ட ஒரு பிளாட் ஒரே மாரி தான் இருக்கும். ம். அந்த கதை என்னன்னா, த பியூட்டிஃபுல் மைண்ட் என்னன்னா, 1947ல பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியில வந்து ஹீரோ ஜான் நேஷ் வந்து படிச்சிட்டுருப்பாரு. அவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு நல்ல ஏதோ ஒண்ணு பயங்கரமா சாதிச்சு, அதில ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் அங்கீகாரம் வாங்கணும்னு சொல்லிட்டு, பயங்கர தீவிரமான ஒரு படிக்கிறவரு. ஸோ அந்த காலேஜ்ல அந்த யுனிவர்சிட்டியில அவருக்கு ஹாஸ்டல் ரூம்மேட்டா வந்து சார்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவர் வந்து ஜாயின் பண்ணுவாரு. ஸோ இவர அப்பப்ப கிண்டல் பண்ணிட்டும், மோட்டிவேட் பண்ணிட்டும் அவர் கூடயே இருப்பாரு சார்லஸ். அ ஜான் நாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தியரிய வந்து கண்டுபிடிப்பாரு. உண்மையாவே அந்த தியரி இருக்கு. நாஷ் ஈக்விலிபிரியம்னு சொல்லிட்டு ஒரு தியரி கண்டுபிடிப்பாரு. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அடுத்த கட்டமா அவர் பென்டகன்ல போய் வேலை பார்ப்பாரு. பென்டகன்ல எந்த மாரி வேலைன்னா, அம் எக்ஸாம்பிள் அங்க ஒரு பிரச்சனை நடக்கும். ஒரு ரஷ்யனோட சிக்னல்ஸ் மூலமா இங்க வந்து நெறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அ அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஜான் நேஷ கூப்பிட்டு வந்திருப்பாங்க. என்ன ப்ராப்ளம்னா, ஆம் வேர்ல்டு வார் டைம்ல வந்துட்டு நாசி படைகள் வந்து ஒரு பாம் தயாரிச்சிருப்பாங்க. அந்த பாம் வந்து ஜெர்மன், ரஷ்யன் அந்த அவங்க கைக்கு போயிடும். அந்த பாம வந்து யூஸ் பண்ணி இங்க வெடிக்க வைக்கிறதுக்காண்டி, அமெரிக்கால வெடிக்க வைக்கிறதுக்காண்டி சில சிக்னல்ஸ் மூலமா தகவல்கள அனுப்பிச்சிட்டுருப்பாங்க. அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஹீரோ ஜான் நேஷ வந்து கூப்ட்டுருப்பாங்க. அவரும் கண்டுபிடிச்சுருவாரு. ஆ கண்டுபிடிச்சுருவாரு. அவர நெறையா பாராட்டுவாங்க. அப்ப வந்து வில்லியம் சொல்லி அங்க இருக்கிற டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவர் வந்து ஜான் நேஷ மீட் பண்ணி, "இது மாரி இன்னும் சில டாஸ்க் இருக்கு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி கூப்ட்டு, இந்த மாரி நியூஸ் பேப்பர், மத்த மீடியா மூலமா இந்த மாரி தகவல்கள்லாம் வருது. இத வந்து என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டுருப்பாங்க. நம்ம அந்த ரோஜா படத்தில கூட அரவிந்த் சாமி இந்த கேரக்டர்ல தான் இருப்பாரு. அ என்கிரிப்டாலஜின்னு நெனைக்கிறேன். அத பண்ணிட்டு அதில இருக்கிற தகவல்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த வில்லியம்க்கு வந்து இவரும் ஹெல்ப் பண்ணுவாரு. இப்படியே கதை போயிட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜில என்ன ஆகும்னா, இவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனை வரும். அ இவர் அவாய்ட் பண்ணுவாரு வில்லியம. ஆனா வில்லியம் இவர தொரத்திட்டே வர மாரி ஒரு ஃபீல் வரும். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒரு டாக்டர்ஸ்லாம் இவர வந்து தொரத்திட்டு வந்து புடிச்சு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. என்னன்னு பார்த்தா, "உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு மனநோய் இருக்கு. நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டு போய் அப்ப தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அ என்னன்னா, அவருக்கு வந்து அ அந்த சார்லஸ் அண்ட் வில்லியம் இந்த 2 கேரக்டருமே அந்த ஹாஸ்டல்ல படிச்சாங்கல்ல கூட ரூம்மேட்டா, அவரும் இந்த பென்டகன்ல
டிஃபென்ஸில் வேலை பார்க்குற அந்த வில்லியமும் 2 பேருமே அந்த கேரக்டரே கிடையாது. இவரா ஒரு கற்பனை பண்ணியிருப்பார். ஸோ அது கூடயே வாழ்ந்துட்டுருப்பார். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தான் அந்த கதை முடியும். இந்த பியூட்டிஃபுல் மைண்ட் சூப்பர் படம். ஸோ இந்த 2 கதைகளும் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தம்பிங்கிற இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா, சரவணகுமாருக்கு வந்து தன்னோட உள்ளுணர்வு உள்ள இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த அந்த பாதிப்பும் உள்ளுணர்வும் சேர்ந்து அவருக்கு வந்து வந்த அந்த மனநோயும், இந்த பியூட்டிஃபுல் மைண்டில் ஜான் நாஷ்க்கு வந்த அந்த கற்பனை கதாபாத்திரங்களும் 2மே ஒரே நோயை தான் குறிக்கும். இந்த தம்பி புத்தகத்துலேயும் அந்த ஸ்கிட்ஷஃப்ரீனியா அதை பற்றியும் சொல்லியிருப்பார் ஜெயமோகன். இந்த ஜான் நாஷ்க்கும் இந்த பியூட்டிஃபுல் மைண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த உளவியல் நோய் தான் வந்திருக்கும். ஸோ இந்த உளவியல் நோய் பேரை கேட்கும்போது இது எங்கேயோ படித்த ஞாபகம் வந்தது. நம்மளோட பாட்காஸ்ட்லேயே அந்த புக் இருக்குது. என்ன புக்குனா த எமர்ஜிங் மைண்டுன்னு சொல்லிட்டு உருவாகும் உள்ளம். இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து வினயனூர் எஸ் ராமச்சந்திரன். இந்த புத்தகத்தில் வந்து நிறைய மூளை சம்பந்தமான நிறைய தகவல்கள் இருக்கும். மூளை சம்பந்தமான நோய்களை பற்றி இருக்கும், உளவியல் நோய் பற்றி இருக்கும், நிறையா தகவல்கள் இருந்துச்சு. அதில் படிக்கும் பொழுது இந்த நோயை பற்றியும் போட்டிருப்பாங்க. அவர் என்ன எழுதியிருப்பார்னா, இந்த நோய் வந்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நம்ம கண்ணால் டைரெக்டாக பார்க்குறோம்ல, அந்த உணர்வு பார்க்கும்போது அந்த உணர்வை நம்ம அந்த பார்க்குற அந்த தகவலை மூளைக்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த கம்யூனிகேஷனுக்கும் நம்ம ஒரு உள்ளுணர்வில் ஒரு உருவமோ ஒரு உணர்வோ வருதில்ல, அதையும் மூளைக்கு தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த 2 தகவல்களையும் மூளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுல அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான் இந்த நோய். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த நோய் வந்தவங்க வந்து தான் ஒரு பெரிய ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டா, ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்களாவே மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களோட உள்ளுணர்வுக்கும் உள் ஆசைக்கும் வெளியே உண்மையாகவே ரியலாக பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஆகிடும். இதுதான் கிட்டத்தட்ட அந்த நோய். இன்னும் அது வந்து எப்படி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலான்னு கூட அதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பாரு. எப்படின்னா, நமக்கு இந்த கிச்சு கிச்சு முட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, இப்போ யாராவது கையை கிட்ட வந்து இப்படி கொண்டு வந்தாலே கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி ஃபீல் வரும், விலகி போவோம். அப்படி பண்ணாலே நமக்கு கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி ரொம்ப கூசும். ஆனால் நம்மளாம் நமக்கே அப்படி பண்ணும்போது அது வராது. ஏன்னா நம்ம அப்படி கொண்டு போகணுங்கிறம்போதே அந்த மைக்ரோ செகண்டில் அந்த தகவல் நம்ம மூளைக்கு போயிட்டு, இது இன்னொரு ஆள் இல்லை, நீ தான் பண்ண போகிறேங்கிற மாதிரி அந்த தகவல் போயிட்டு நமக்கு அந்த கூச்ச உணர்வை அவாய்ட் பண்ணிடும். ஆனால் இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது தாங்களே கொண்டு போகும்போது அவங்களுக்கு அந்த கிச்சு கிச்சு உணர்வு வரும். ஸோ இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் இந்த புத்தகத்தில் படித்தேன். ஸோ பேய் கதைகளும் தேவதை கதைகளும் புத்தகத்தில் இருக்கிற அந்த தம்பிங்கிற கதையின் மூலமாக த பியூட்டிஃபுல் மைண்ட் அந்த கதை அந்த படம் கிடச்சிது. அந்த படத்தின் மூலமாக வினயனூர் எஸ் ராமச்சந்திரனோட எமர்ஜிங் மைண்டோட புக்கில் படித்த ஞாபகம் வந்தது. ஸோ 3 டாட்டு கனெக்ட் ஆச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு இதில் இருக்கிற கதைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு தோணுது. இதை வந்து இந்த ஒரு கதையை மட்டும் நான் வந்து ஒரு ஸ்பாய்லர் மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் வர கதைகள் வந்து ஸ்பாய்லராக இல்லாமல் அதை கதையை பற்றியான ஒரு தகவலாக நம்ம பேசலான்னு தோணுச்சு. ஏன்னா இதில் வர கதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, பேய் கதைகள் தேவதை கதைகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாரர், ரொம்ப அப்படியே பயங்கரமாக பயமுடுத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த டிஃப்ரெண்ட் பிளாட்டில் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து ஒரு 70s 80s நடக்கிற மாதிரி கிராமத்து கதையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை ஒரு அடர்ந்த காட்டு மலை பக்கத்தில் இருக்க வீட்டுக்குள்ளே நடக்கிற கதையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை சம்மந்தமான அது மூலமாக வர ஒரு கதையும், இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதில் ஒரு உணர்வுகளை கடத்தப்பட்டது. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை வரும் நாட்கள்லேயும் கண்டிப்பாக பார்ப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.